நீங்க +2 முடிச்ச மாணவனா? மெடிக்கல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா? +2ல மார்க் கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? புரோக்கர்ட்ட போனா பணத்தை வாங்கி ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இனிமே இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அழகா உக்ரைன்ல போய் மெடிசன், ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் இது எல்லாமே ஈஸியா பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்க எதிர்காலத்தை நீங்களே தேர்ந்தெடுங்க. திஸ் இஸ் டு த வியூவர்ஸ். இந்த சைடில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு டைம்லைன் மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு, அப்புறம் டியூரேஷன் எதுலேருந்து கண்டினியூ ஆயிருக்குங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். கீப் வாட்சிங். சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னர் சங்கரோட வரலாறு பற்றி பார்க்கணும். அண்ணன்மார் சுவாமிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பூஜித்து கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பரபரப்பாக இருக்கிறாங்க. திருவிழா நெருங்க 2 நாள் தான் இருக்குது, எல்லாமே தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் ஆர்வத்தால் பணத்தை வாரி அறுத்து திருவிழாவுக்கு ஏற்பாடு வந்துட்டு செய்கிறான். திருவிழாக்கு இன்னும் 2 நாட்களே இருக்குது, எல்லாமே தயாராக இருக்கு நடந்துட்டுருக்கா தயாராக இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு பணத்தை வாரி இறைத்து திருவிழாவுக்கு ஏற்பாடு செஞ்சார் குன்றுடையான். நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்த திருவிழா வந்துட்டு ஆரம்பிக்குது. அதில் வந்துட்டு என்ன சிறப்புனா, மதுரை செல்லாண்டி அம்மனுக்கு தேர் மிக ரொம்ப அழகாக செப்ப பண்ணிவிடப்பட்டிருக்காங்க. மாபெரும் அலங்காரங்களும் செஞ்சு தேரை வந்துட்டு மிக அழகுப்படுத்தி இருந்தனர் ஆசாரிகள். இந்த பணி ஒரு சைடு இருந்தாலுமே அவங்க வாங்கின பணத்துக்கான வேலையை செஞ்சு தானே ஆகணும். நான் சொல்ல வர்றது பங்காளிகள்கிட்ட வாங்கின காசுக்கு அதற்கான ஏற்பாடு வந்துட்டு ஆசாரிகள் சூழ்ச்சி வந்து அந்த ஏற்பாடும் தயாராக இருக்குது. அந்த சூழ்ச்சி தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியிடம் வந்துட்டு குலைநாச்சி விசாரிக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிந்து விட்டதா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி வந்துட்டு விளக்குறாங்க. அந்த சூழ்ச்சி வந்துட்டு விவரித்து கூறுறாங்க. என்னன்னா, தேரை வந்துட்டு நேர்கோட்டில் நேராக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவும் ஆகாது. சின்ன வளைவு வந்து சக்கரம் வந்து கொஞ்சமாக திரும்பிச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஆப்பு வந்துட்டு தானாக சக்கரத்தில் விழுந்து தேர் ஒரு அடி முன்னும் பின்னும் நகராத அளவுக்கு நின்றுடும். அப்படி நின்ற பிறகு வந்துட்டு நீங்கள் உங்கள் திட்டத்தை நடத்திக்கோங்க. என்னை வந்து இது சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் நான் வந்து மறுத்துடுறேன், இந்த மாதிரி செய்ய முடியாது, இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி மறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசாரி வந்து சொல்கிறக்கு கொடூர சிரிப்போட அதை ரசிக்கிறார் கூலினாச்சி. இந்த சதி திட்டங்கள்லாம் தெரியாத தாமரையும் குன்றுடையானும் செல்லாண்டி அம்மனுக்கு பூஜை செஞ்சு வணங்கிட்டு பயபக்தியோட தேரை இழுக்க தொடங்குறாங்க. கோவிலுக்கு ஒரு பக்கவாட்டில் வந்துட்டு நேர் பாதை தான், அதனால் தேர் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேராக போயிட்டுருக்கு. ஆனால் கோவிலுக்கு பின்புறம் வரும்போது ஆப்பு வந்துட்டு அங்கே தான் விழுகிற மாதிரி, அங்கே தான் ஆப்பு வந்து விழுந்து தேர் வந்து நகர முடியாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட யுக்தியை யூஸ் பண்ணியிருக்காங்க. தேரை பிடித்து மக்களாக தாமரையும் குன்றுடையானும் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோவிலை விட்டு தேர் வந்துட்டு மேலே நகருது. தேரை பார்த்த மாதிரியே வணங்கிட்டு தாமரையும் குன்றுடையானும் தேரை கோவில் பின்புறம் வரைக்கும் இழுத்துட்டு போகிறாங்க. அந்த வளைவில் திரும்பும்போது ஆப்பு விழுந்து தேர் வந்து நிற்கிது. எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அந்த தேரை வந்து நகர்த்தவே முடியாது.